شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் புனிதமிகு ரமலானிலே மாதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க நோன்பு நோற்று கடமையான தொழுகைகளை நிறைவேற்றி உபரியான வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மரணம் முதல் சுவனம் வரை என்கிற தொடர் நிகழ்ச்சியில் உலகம் அழிவதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய அடையாளங்கள், உலகம் அழியப் போகிறது என்பதற்கு அறிகுறியாக பல்வேறு விஷயங்கள் நடைபெற இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சின்ன அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும் நபிகள் நாயகம் அவற்றை பிரித்து காட்டினார்கள். ஏராளமான சின்ன அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்க வேண்டிய அடையாளங்களும் இருக்கின்றன. மார்க்கத்தின் கல்வி அகற்றப்பட்டு அறியாமை அதிகரிப்பது அது உலக அழிவின் அடையாளம் என்று சொன்னார்கள் என்றால் அது சின்ன அடையாளம். அதாவது மது அருந்தப்படுவது சர்வசாதாரணமாக நடைபெறும் என்று சொன்னால் அது சின்ன சின்ன அடையாளங்களில் ஒன்று. விபச்சாரம் பரவலாக நடைபெறும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்றால் அதுவெல்லாம் சிறிய அடையாளங்களில் உள்ளது. பாவம் சிறிது என்று சொல்லவில்லை, அடையாளம் சிறிது என்று சொல்லுகிறேன். அப்போ அந்த சின்ன அடையாளங்கள் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரிய அடையாளங்களை நாம் ஏராளமான தடவை நாம் இது சம்பந்தமாக கேட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லுகிறாங்க, அந்த 10 அடையாளங்கள் நிகழ்ந்த பிறகுதான் உலகம் அழியும் என்று சொன்னார்கள். அந்த 10 அடையாளங்களை சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு மற்ற விஷயங்களுக்கு நாம் செல்லலாம். ஏற்கனவே நாம் இது சம்பந்தமாக கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அதில் 1வது அடையாளம் என்று சொன்னால் பூமி முழுவதும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு புகை ஒன்று ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். துஹான் என்று சொல்வார்கள். அந்த புகை மிகப்பெரிய அழிவை காற்றுகளுக்கு ஏற்படுத்தும். மூமின்களுக்கு ஒரு சின்ன ஜலதோஷத்தை போன்ற ஒன்றை ஒன்றுதான் ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி ஒரு அடையாளம். 2வது அடையாளம் என்னவென்று சொன்னால் உலகம் முழுவதையும் சுற்றி வரக்கூடிய குழப்பத்தில் எல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் மனித சமுதாயத்தினால் கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தஜ்ஜாலுக்கு நிகரான இந்த நம்பிக்கை குளறுபடி ஏற்படுத்தக்கூடிய, ஏகதெய்வ நம்பிக்கையிலிருந்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு குழப்பம் இந்த உலகம் சந்தித்திருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அவ்வளவு பெரிய குழப்பமாக தஜ்ஜாலுடைய குழப்பம் இருக்கும். பூமி முழுவதையும் அவன் சுற்றி வருவான். தன்னை அவன் இறைவன் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளுவான். நான் இறைவன் என்று சொல்லுவான், நான் கடவுள் என்று சொல்லுவான். அவனை ஏற்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். மூமின்களை வழிகெடுக்க முடியாது. அவர்கள் காலங்காலமாக 1400 ஆண்டு காலமாக இன்னும் எத்தனை இன்னொரு 1000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, அவனுடைய பெயரை யார் மறக்கவில்லை, மூமின்கள் மறக்கவில்லை. வாழையடி வாழையாக அவனை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை இந்த மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நபிகள் நாயகத்துடைய மூலமாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம வ மின் அஸாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் என்று நாம் ஓதாத தொழுகை இல்லை. இறைவா, கபருடைய வேதனையிலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும்
வாழ்வின் சோதனைகளில் இருந்தும் மரணத்தினுடைய சோதனையில் இருந்தும் மகா குழப்பவாதியான மசீஹு தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லி பல நூறு வருஷங்களாக இந்த உம்மத்து அவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அவன் விஷயத்தில் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் அவனை குறித்து எச்சரித்தார்கள். எந்த ஒரு நபியும் தஜ்ஜாலை குறித்து பேசாமல் இருந்தது கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அளவு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அது பேசப்பட்டு கொண்டே வருகிறது. தஜ்ஜாலை பற்றி வேதக்காரர்களும் பேசுகிறார்கள். ஆன்டி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அவன் வருவான் என்பதிலே அவர்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அப்ப அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை உலகம் சந்திக்கும். இன்றைக்கு உலகில் மகா பெரிய குழப்பவாதிகளாக திகழக்கூடிய, அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழக்கூடிய யூதர்கள் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு பின்னால் இருந்து கொண்டு வேலை பார்க்கிறார்கள். அன்று தஜ்ஜாலுக்கு பின்னால் இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக வேலை பார்ப்பார்கள், மோமின்களுக்கு எதிராக வேலை பார்ப்பார்கள். இன்னைக்கு அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய கொடியவர்களுக்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள். கியாமத் நாளுடைய நேரத்தில் தஜ்ஜால் வருகிற காலகட்டத்தில் அன்றைக்கு யூதர்கள் அவனுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள், அவனுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம், மூமின்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னென்னதான் அவன் மூலமாக இந்த உலகத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தப்பட்டாலும் அதை கண்டெல்லாம் மூமின்கள் அவனை கடவுள் என்று ஏற்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரித்து வைத்திருக்கிறார்கள், சில அடையாளங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். பளிச்சென்று தெரியும் அவன் இறை தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட மகா குழப்பவாதி என்பதை மூமின்கள் அறிந்து கொள்வார்கள். அவனுடைய நெற்றியிலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை எல்லோருமே பார்த்து அடையாளம் அணிந்து கொள்வார்கள் என்று ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். நெற்றியிலேயே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். படிக்க தெரியாதவர்களும் படித்து விடுவார்கள். அதுபோன்று தெளிவாக வாசகம் எழுதப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற போது சொன்னார்கள், அவனுடைய இரு கண்களில் ஒன்று பழுதுபட்டு கிடக்கும். ஒட்டை கண்ணனாக அவன் இருப்பான். கண்ணில சிமெண்ட் வச்சு பூசி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூசப்பட்டு அந்த கண் சற்று துருத்தி கொண்டு காணப்படும். ஒரு திராட்சையினுடைய கொலையில ஒரே ஒரு திராட்சை மட்டும் துருத்தி கொண்டு காணப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவனுடைய கண் துருத்தி கொண்டிருக்கும். ஆனால் அது நல்ல கண் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவன் இறைவன் என்று சொல்வான். உங்கள் இறைவன் அவன் இந்த மாதிரி பழுதுபட்ட கண்ணுக்கு சொந்தக்காரன் கிடையாது, உங்கள் இறைவன் நல்ல கண்ணுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் அடையாளம். ஒருவரை கொன்றுவிட்டு ஒருவரை கூப்பிட்டு அவரை மன்னித்து விட்டு அதே மாதிரி கொன்றுவிட்ட ஒரு மனிதரை எழுந்து வா என்று சொல்லி அவன் அழைப்பான். உயிரோடு ஒரு தடவை எழுந்து வரக்கூடிய சூழல் நடக்கும். ஒரே ஒரு தடவை நடக்கும். ஒருவனை கொலை செய்து விட்டு எழுந்து வா என்று சொல்வான், எழுந்து வந்து விடுவான். கை காட்டினால் மழை பொழியும், தாவரங்கள்லாம் பச்சை பசுமையாக மாறும், நிலமெல்லாம் பசுமையாக மாறும். இந்த மாதிரியான சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான். இதெல்லாம் மனித குலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற டெஸ்ட், மிகப்பெரிய சோதனை. ஆனால் அவனுடைய அந்த பிரச்சனை யாரால் முடித்து வைக்கப்படும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது 10 அடையாளங்கள் ஒரு அடையாளமாக அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு உலகத்தில் மிகப்பெரிய அதிசயமாக உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். பூமிக்குள்ள இருந்து ஒரு மிருகம் வெளியே வரும். அந்த மிருகம் மக்களிடத்தில் பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அதிசயமான அந்த விலங்கை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நீங்கள் எந்த நாளை மறுத்துக் கொண்டீர்களோ அந்த நாள் வரப்போகிறது என்று சொல்லி அது பேசுகிறது. மனித குலத்திடத்தில் மறுமையை குறித்து அது பேசுகிறது என்று சொல்லி அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இது 3வது அடையாளம்.
நான்காவது அடையாளம், வழக்கத்துக்கு மாற்றமாக இன்றைக்கு அல்லாஹ் சூரியனை படைத்தானோ அது முதல் அது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து அது நமக்கு கிழக்கில் தான் உதயமாகிறது, நாம் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து மேற்கில் தான் மறைகிறது நமக்கு. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். அவரவர்களுக்கு கிழக்கு திசை எதுவோ அதிலே அவர்கள் தென்படும், அவர்களுக்கு மேற்கு திசையில் மறையும். அப்படித்தான் அந்த இயற்கை அமைப்பை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே சூரியன் நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி இப்போது இது மேற்கு என்று சொன்னால் இந்த பகுதியிலிருந்து சூரியன் உதயமாகும். இப்படி உதயமாகிவிட்டால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதுக்கு பிறகு யார் ஈமான் கொண்டாலும் ஈமான் ஏற்கப்படாது, யார் தௌபா செய்தாலும் தௌபா ஏற்கப்படாது. சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகிவிட்டால் தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தஜ்ஜால் தோன்றக்கூடிய அந்த காலத்தில் ஒரு 40 நாளிலே பூமி முழுவதையும் அவன் சுற்றி வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அதிலே முதல் நாள் ஒரு வருடத்துக்கு நிகராக இருக்கும், இரண்டாவது நாள் ஒரு மாதத்துக்கு நிகராக இருக்கும், மூன்றாவது நாள் ஒரு வாரத்துக்கு நிகராக இருக்கும். அவ்வளவு பெரிய நீண்ட நாட்களாக அது தோன்றும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி அவன் பூமியில 40 நாள் இருப்பான். அப்ப 40 நாள் முதல் நாளே ஒரு வருஷத்துக்கு நிகராக இருக்கிறது, இரண்டாவது நாள் ஒரு மாசத்துக்கு நிகராக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி, காலத்தினுடைய மாறுபாட்டில் குளறுபடிகள் அங்கேயும் ஏற்படுத்தப்படும், அதிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று சொன்னார்கள். இப்ப இவனால உலகத்துல ஏகத்துவத்துக்கு வேட்டு வைப்பதற்காக வேண்டி வைக்கப்படுகிற சோதனை, அவன் ஓரிரை நம்பிக்கைக்கு வேட்டு வைக்கிற மாதிரியான சோதனையை அவன் மூலமாக அல்லாஹ் நிகழ்த்துகிறான். அவனுடைய அந்த குறிப்பிட்ட காலம் 40 நாட்கள் முடிகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னைக்கு சிரியா இருக்கக்கூடிய டமாஸ்கஸினுடைய வெள்ளை மாளிகை மீது, மனாராவின் மீது அவர்கள் இறங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கூட சொல்லிக் கொடுத்தார்கள். டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய வெள்ளை மனாராவின் மேல இறங்குவாங்க, இறங்கி பூமியில குழப்பம் விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய தஜ்ஜாலை லுத்து என்று சொல்லக்கூடிய வாசலில் வைத்து கொண்டொழிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப இதெல்லாம் நடைபெறக்கூடிய விஷயம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அவனை முடிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அது நடக்கும். அதே போல 6வது அடையாளம் என்னவென்று சொன்னால், அந்த சமகாலத்தில் தஜ்ஜாலை முடிக்கிற போது பிறகு யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார் அவர்கள் பூமியிலே மறைக்கப்பட்டிருக்கிற, தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பூமிக்குள்ளே அவர்கள் வெளியேறுவார்கள், வருவார்கள். பூமி முழுவதும் அவர்களால் குழப்பம் நேரும். அதையும் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த யாஜூஜ் மாஜூஜ் சமூகத்தினுடைய குழப்பங்களை சந்திக்க நேரிடுகிற போது அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அணுகி அவர்களிடத்தில் துஆ செய்ய சொல்லுவார்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துக்கு எதிராக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையின் மூலமாக தண்ணீரை உப்பு கரைவது போன்று அவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டம் ஈசா நபியுடைய பிரார்த்தனையினால், துஆவினால் அழிக்கப்படுவார்கள். பூமியெல்லாம் பிணமாக காணப்படும். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய பிணம். அதே பூமியெல்லாம் நாற்றம் எடுத்து போகும், துர்வாடை வீசும், முடை நாற்றம் வீசும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வித்தியாசமான பறவைகளை அனுப்பி வைப்பான். ஒட்டகத்தினுடைய கழுத்துக்களை போன்ற நீட்ட கழுத்துக்களை கொண்டிருக்கிற அந்த பறவைகள் வந்து பூமி முழுவதும் கிடக்கக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய அந்த பிணங்களை அது தூக்கி கொண்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு மழை ஒன்றை பொழிவிப்பான். அந்த மழை பூமி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை அகற்றும். பிறகு பூமி செழிப்படையும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். பிறகு 40 ஆண்டுகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியிலே வாழ்வார்கள். அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிற இந்த இறுதி நுபுவத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள். கிறிஸ்துவர்கள் இஸ்லாத்தை தழுவுவார்கள்.
இயேசு வருகிறார் வருகிறார் என்று விளம்பரம் செய்கிறார்கள். வருவார் எதற்கு? சிலுவை வணக்கத்தை சொல்வதற்காக அல்ல, திரியேகத்தை திரித்துவத்தை சொல்வதற்காக, பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி சொல்வதற்கு அல்ல, ஓரிரை நம்பிக்கையை உலகத்தில் சொல்வதற்காக வேண்டி வருவார்கள். அவர் மரணம் அடைவதற்கு முன்னால் அவரை எல்லோருமே ஈமான் கொள்வார்கள், கிறிஸ்துவர்கள் ஈமான் கொள்வார் என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே செய்தி இருக்கிறது. இதெல்லாம் நடைபெறும், புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து உலகம் சந்திக்காத 3 நிலநடுக்கங்கள், நிலச்சரிவு ஏற்படும். ஒன்று நபிகள் நாயகம் சொன்னார்கள், கிழக்கு திசையில ஏற்படும். அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு சொல்லுகிறார். ஒன்று கிழக்கு திசை, மதீனாவுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நிலச்சரிவை உலகம் சந்தித்திருக்கார். உலகத்தில் அடிக்கடி ஜலாசில் என்று சொல்லக்கூடிய நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, நிலச்சரிவு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம் சர்வசாதாரண நடக்க கியாமத்தினுடைய அடையாளம். அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டால் அது கியாமத்தினுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சின்ன அடையாளங்கள். ஆனால் இந்த 3 அடையாளங்கள் அது மிகப்பெரியது. ஒன்று கிழக்கில், இன்னொன்று மேற்கிலே அந்த நிலச்சரிவு ஏற்படும், அது 8வது அடையாளம். பிறகு ஜசீரத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய அரேபிய தீபகற்பத்துக்குள்ளே அங்கே ஒரு நிலச்சரிவு ஏற்படும். அது உலகத்தில் இதுவரைக்கும் உலகம் சந்திக்காத அளவில் மிகப்பெரியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். பிறகு முடிவுக்கு வருகிறது. 10வதாக யமன் நாட்டில் இருந்து ஒரு நெருப்பு ஒன்று கிளம்பும். நெருப்பு, மிகப்பெரிய நெருப்பு ஏற்படும். அந்த நெருப்பு அப்படியே யமனிலிருந்து புறப்பட்டு மக்களை ஒன்று திரட்டி, எங்கே மக்கள் ஒன்று திரண்டு நிற்க வேண்டுமோ அந்த இடத்திலே மக்களை கொண்டு வந்து ஒன்று திரட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மஹ்ஷருக்காக மக்கள் ஒரே இடத்துல ஒன்று திரட்டப்படுவதற்காக அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் கொண்டு வந்து மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பொது வழியிலே நிறுத்துவதற்காக வேண்டிய அந்த நெருப்பு அவர்களை விரட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இப்படி 10 அடையாளங்கள் ஏற்படாமல் உலகம் அழியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற காரணத்தினால் இதையும் இந்த மனிதகுலம் சந்திக்கத்தான் இருக்கிறது. இந்த 10 அடையாளங்கள் ஏற்பட்ட பிறகுதான் சூர் என்று சொல்லக்கூடிய எக்காலம் என்று தமிழிலே சொல்லுவார்களே, குழல் அமைப்பு. இந்த அரசு அரண்மனையில மேலே நின்று ஊதுவாங்க, ஒரு வளைஞ்ச குழல் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அரபு மொழியில சூர் என்று சொல்லுவார்கள், எக்காலம் என்று சொல்லுவார்கள். அதை ஊதுவதற்கென்று அல்லாஹ் தஆலா ஏற்கனவே ஒருவரை நியமித்து விட்டார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் இதை தெளிவாகவே விளக்குகிறார்கள். சூர் ஊதுவதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்கு சாஹிபுல் கர்ன், கொம்புக்கு உடைய சொந்தக்காரர், கொம்புக்காரர். அந்த எக்காலத்தை தான் கொம்பு என்று சொல்வார்கள், கர்ன் என்று சொல்வார்கள். சாஹிபுல் கர்ன் என்று சொன்னால் அந்த எக்காலத்தை ஊதுவதற்கென்று நியமிக்கப்பட்ட வானவர் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது சொன்னார்கள், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். சொல்லுகிற போது ஹதீஸிலே வருகிறது, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கைஃப அன்னாமு, என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வக்கது இல்தகம சாஹிபுல் கர்னி அல் கர்ன, கொம்பு ஊதக்கூடியவர், எக்காலத்தை ஊதக்கூடியவர் அந்த கொம்பிலே வாயை வைத்து விட்டார். வாய் வைத்து ரெடியா இருக்கிறாரு. அவர் தன்னுடைய நெற்றியை தாழ்த்தி அவர் ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய செவியை தாழ்த்தி ரெடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, செவி தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஆர்டர் எப்ப வரும் ஊத சொல்லி, இந்த எக்காலத்தை ஊத சொல்லி அல்லாஹ் எப்ப ஆர்டர் போடுவான், எப்போ கட்டளை பிறப்பிப்பான் என்று சொல்லி தன்னுடைய நெற்றியை தாழ்த்தி தன்னுடைய காதை கூர்மையாக ஆக்கி கொண்டு அவர் அந்த எக்காலத்தினுடைய நுனியிலே தன் வாயை வைத்து தயாராக இருக்கிறார். இந்த நிலையில் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். எப்படி கைஃப அன்னாமு, எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? அவர் ரெடி ஆயிட்டாரு, கொம்புக்குரியவர் ரெடி ஆயிட்டாரு, எக்காலத்திலே வாயை வைத்து விட்டார், தலையை தாழ்த்தி கொண்டிருக்கிறார், காதை தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆர்டர் வரும் சொல்லி ஆர்டர் வந்த மறுகணமே அவர் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார், தொடங்கிடுவார்.
எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த உம்மத்து என்ன போகுதோ, என்ன செய்ய போகுதோ, இந்த சமுதாயம் என்ன செய்ய போகுதோ, என்னால் நினைச்சுக்கிட்டு நிம்மதியாகவே இருக்க முடியல என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். எப்படி என்னால் இன்புற்று இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும்? அப்ப இதை சொன்ன உடனே நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப நகூலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபட நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் சொல்லுங்கள், என்ன சொல்லணும் நாங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கூலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் தவக்கல்னா அலல்லாஹி ரப்பனா என்று நீங்கள் சொல்லுங்கள். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே எங்களுக்கு போதும், பொறுப்பேற்பவர்களிலே அவனே நல்லவன், சிறந்தவன். தவக்கல்னா அலல்லாஹி ரப்பினா, எங்கள் ரப்பாகிய அல்லாஹ்வை நாங்கள் முழுமையாக சார்ந்து இருக்கிறோம், அவனிடத்திலேயே நாங்கள் பாரத்தை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று பொருள். இதை நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் தவக்கல்னா அலல்லாஹி ரப்பினா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக திருமதியிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. 3243வது செய்தியாக ஜாமிய திருமதியிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மறுமை நெருங்கிவிட்டது, ரொம்ப நெருக்கத்தில் நாம இருக்கிறோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் கவலைப்படுறாங்க. அவர் கொம்புல வாயை வச்சுக்கிட்டு இருக்கிறார், ரெடியா இருக்காரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 1400 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. அப்பவே அவங்க என்ன செய்யறாங்க? கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க. எப்படி என்னால் நிம்மதியா இருக்க முடியும்னு கேட்கிறாங்கன்னா, நாம எப்படி பயப்படணும்? என்னைக்கு என்று தெரியலையே, அது என்னைக்கு அவர் ஊத போறாரு, அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்னைக்கு வரும்னு தெரியலையே என்று சொல்லி அவர்களை விட நாம் ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தையும் அக்கறையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மறுமையினுடைய பயங்கரங்களை எப்படித்தான் இந்த சமுதாயம் சந்திக்க போகிறதோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படுகிறார்கள். அடுத்த விஷயம் என்று சொன்னால், பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனை, உலகமே அழிய போகிற பிரச்சனையில் கூட நாம் அல்லாஹ்வை சார்ந்து நிற்க வேண்டும், அவன் மீது தவக்குள் வைக்க வேண்டும் என்கிற செய்தி அவர்களுடைய அந்த துஆவிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் தவக்கல்னா அலல்லாஹி ரப்பினா என்று அவர்கள் சொல்வதிலிருந்து என்ன நமக்கு புரிகிறது? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும், குறிப்பாக மறுமை போன்றிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், அந்த பயங்கரமான நிலையிலும் ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இறை நம்பிக்கை மட்டும்தான், விசுவாசமும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் நம்மை காக்கும். எனவே ஹஸ்புனல்லாஹ் என்று சொல்லுவோம். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் தவக்கல்னா அலல்லாஹி ரப்பினா என்று சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தமாக மௌகூஃபான ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் வழியாக வந்திருக்கக்கூடிய செய்தியில, அவர்களை நெருப்பில தூக்கி இடப்பட்ட போதும் இந்த வார்த்தையைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற வார்த்தையைத்தான் சொன்னார்கள் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே அறிந்திருக்கிறோம். அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஆக ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது. கொம்பு ஊதுபவர், எக்காலம் ஊதக்கூடியவர் தயாராக இருக்கிறார், கொம்பு ஊதப்படும். சரி, எத்தனை முறை ஊதப்படும்? 2 முறை ஊதப்படும் என்று பெரும்பாலான ஹதீஸ் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். முதல் ஊதல் நஃபத்து சாக் என்று சொல்வார்கள். எல்லோருமே மூர்ச்சையாகி மடிந்து போவார்கள், அந்த ஊதல் ஏற்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் எல்லாம் மடிந்து போகக்கூடிய ஊதல் ஒரு ஹாரன் தான். அந்த ஹாரன்ல ஒட்டுமொத்த உயிர்கள் எல்லாம் மடிந்து போய்விடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குர்ஆனில் இது சம்பந்தமாக ஹதீஸ் இருக்கிறது, செய்தி இருக்கிறது. வமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி வல் அர்லு ஜமீஆ கபலத்துஹு யௌமல் கியாமா வஸ் ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ்வை அவர்கள் மதிக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மதிக்கவில்லை. மறுமை நாளில் பூமி அல்லாஹ்வுடைய கைப்பிடிக்குள்ள இருக்கும். அல்லாஹ் வலது கையிலே வானத்தை சுருட்டி வைத்திருப்பான். அல்லாஹ் தூய்மையானவன், உயர்ந்தவன். இவர்கள்
கொண்டிருக்கிற இணை வைப்பு கொள்கையெல்லாம் இவற்றை எல்லாவற்றும் அல்லாஹ் உயர்ந்தவன் பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், எக்காலம் ஊதப்படும், வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் எல்லாம் மடிந்து போவார்கள், மூத்தா போயிடுவாங்க எல்லாருமே. இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர எல்லாருமே மூத்தா போயிடுவாங்க. அல்லாஹ் நாடிய சிலர் யார்? சம்பந்தமாக மிக தெளிவான ஹதீசுகள் இல்லை. அதனால் அறிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை தருகிறார்கள். உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு, அல்லது அதே மாதிரி கொம்பு ஊதக்கூடிய, எக்காலம் ஊதக்கூடிய இஸ்ராபீல் என்று சொல்லக்கூடிய மலக்கு, அவர் மௌத்தாக மாட்டாரு என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சில அறிஞர்கள் அது ஜிப்ரீல் தான், மீகாயில், இப்படிப்பட்ட சில மலக்கள் மட்டுமே மௌத்தாக மாட்டாங்க என்றெல்லாம் கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் மிக தெளிவான ஆதாரமான செய்திகள் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் நாடிய சிலர் அவர்கள் மௌத்தாக மாட்டார்கள். அந்த சூர் ஊதப்பட்ட பிறகு மௌத்தாக மாட்டார்கள் என்பதை மட்டும் நம்மால் தெளிவாக சொல்ல முடிகிறது. இதை சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாருமே மௌத்தாயிடுறாங்க, உயிருள்ள எல்லாரும் மௌத்தாயிடுறாங்க, அல்லாஹ் நாடிய சிலரை தவிர. சும்மா நஃபகபிஹி உஹ்ரா, பிறகு மறுபடியும் ஊதப்படும். நஃபகபிஹி உஹ்ரா, பிறகு மறுபடியும் ஊதப்படுகிற போது இதாகும் கியாமு யன்துரூன், பிறகு எழுந்து நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது சூர் ஊதப்படுகிற போது எல்லாரும் எழுந்திருப்பார்கள், உயிர் பெற்று எழுந்து உலக பூமியிலே மடிந்து போன அத்தனை பேரும், முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் மௌத்தா இருப்பாங்க. அத்தனை பேர் மௌத்தா இருப்பாங்க. எல்லோரும் எழுந்து நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். முதல் சூர் ஊதுவதற்கும் இரண்டாவது சூர் ஊதுவதற்கும் இடையில எத்தனை நாள் இடைவெளி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் 40 என்று சொல்லி நிறுத்திட்டாங்க. 40 வருஷமா, 40 மாசமா, 40 நாளா அப்படிங்கிற தெளிவை அல்லாஹ்வின் தூதர் சொல்ல என்று சொல்லி அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அது 40 வருஷமாகவும் இருக்கலாம், 40 மாசமாகவும் இருக்கலாம், 40 நாளாகவும் இருக்கலாம் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற போது அவர்கள் ஆக முதல் சூர் ஊதுகிற போது எல்லோரும் மடிந்து போகிறார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படுகிற போது எல்லோருமே எழுந்து நிற்பார்கள், பூமிக்குள்ளிருந்து எழுந்து நிற்பார்கள். எல்லாருடைய உடலும் அழிந்து போயிருந்தாலும், மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்தாலும், வெள்ளத்தால் காணாமல் போயிருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை உயிர்ப்பிப்பான். எப்படி உயிர்ப்பிப்பான்? இதை சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய உடலெல்லாம் அழிந்து போயிருக்குமே, எல்லாம் எங்க பல பகுதிகளுக்கு போயிருக்கும், விவசாயிகள் நிலமாக இருந்தால் விவசாயம் செய்யப்பட்டு அந்த உடல் தானியமாக மாறி போயிருக்கும், உரமாக மாறி பிறகு தானியமாக அது செடி கொடியாக மாறி பலவிதமாக மாறி போயிருக்குமே, தண்ணீர்ல போயிருந்தா தண்ணீர்ல கரைஞ்சு போயிருக்குமே, என்னென்னமோ சம்பவிச்சிருக்கும் அந்த உடம்பு. எப்படி இந்த உடம்பை அல்லாஹ் எழுப்பான் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுல கூட அல்லாஹ் ஒரு நுட்பத்தை வச்சிருக்கிறான். உடலுடைய எந்த பகுதி அழிந்தாலும் அவனுடைய முதுகந்தண்டை அப்படியே கை வச்சுட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு நுனி எலும்பு இருக்கும். அந்த நுனிக்கு அரபி மொழியில அஜபுத்தனப் என்று சொல்வார்கள். அஜபுத்தன் உள்வாள் எலும்பு என்று தமிழிலே மொழியாக்கம் செய்வார்கள். உள்வாள் எலும்பு என்று சொன்னால் முதுகந்தண்டினுடைய கடைசியில் ஒரு நுனி, ஒரு சின்ன சைஸ் இருக்கக்கூடிய அந்த எலும்பு. அந்த எலும்பு எத்தகைய ஆபத்துகள், எப்படிப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டாலும் அது அழியாது. நெருப்பிலிட்டு எரித்தாலும், எப்படி இதை அழித்தாலும் அது அழியாது, எந்த திரவத்தில் போட்டாலும் அழியாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன எலும்பு அவனுடைய உடலிலே, மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடியது, அது எந்த மண்ணுக்குள்ளும் அழியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இடுகிற போது, சூர் ஊதி கட்டளை இடுகிற போது அந்த ஒரு நுனி எலும்பில் இருந்து மறுபடியும் அதே மனிதன் எழுந்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் அல்ல. அனைத்தையும் படைத்தவன், அனைத்தையும் மௌத்தாக்குபவன், அனைத்தையும் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு ஆற்றல் பெற்றவன். ஆனால் மனித சக்தி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற காரணத்தினால் இவனே நாளைக்கு சொல்லுவான், உயிர்ப்பித்து எழுப்பி நிப்பாட்டி வைக்கப்பட்ட பிறகு, ஏண்டா நீ அப்படி செஞ்சேன்னு அவன் சொல்லுவான், நான் இல்லைம்பாவன், நீ என்னை புதுசாக படைச்சிருக்கிற, அவன் வேற, நான் வேறன்றுவான் இவன். அப்ப அந்த வாய் திறக்கக்கூடாது. அதுக்கு விஷயத்துல நீ தாண்டா, அந்த ஆளும் நீதான்,
இன்னைக்கு நிக்கிறதும் நீதான் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அவனுடைய உடலில் இருந்தே ஒரு அணுவை எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் படைக்கிறார். இல்லாட்டி என்ன சொல்லுவான், நான் இல்லைன்றுவான். பொய் சொல்றதுக்கு சொல்லியே தரணும் மனுஷனுக்கு, புரிஞ்சுங்களா? அப்போ நான் இல்லைன்னு அவன் மறுப்பு தெரிவிச்சிருவான், பொய் சொல்லுவானுங்க. வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிக்கீன் சொல்லுவான் நாளைக்கு கியாமத் நாள்ல. அல்லாஹ் மேல் சத்தியமாக நாங்கள் சிறுக்கு வைக்கவே இல்லைம்மா. யாரு சிறுக்கு வச்சவன்? அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். போய் புழுகுவான், அங்கேயும் போய் புழுகுவான். நாங்கள்லாம் ஒன்று நல்லா தான் இருந்தோம், இந்த பிள்ளைதான் அவனுக்கு எடுத்து விட்டானுங்கன்னு சொல்லி யாரையாவது கையை காட்டுவான். அவனுக்கு தண்டனை கூட என்ன எங்களை விட்டுருமா, வேணா என் பிள்ளையா மனைவி என் மக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வந்து பகரமா வச்சுக்கோ, என்ன மட்டும் விடுதலை செய்ய மாட்டான். இப்படியெல்லாம் பேசுவான் மனுஷன். இப்ப அப்படிப்பட்ட மனுஷன் பேசிடுவான் என்னண்டு, நான் வேறு, இன்றைக்கு எழுப்பப்பட்டு நிக்கிற நான் வேறு, உலகத்திலே வாழ்ந்தானே அந்த ஆள் வேற என்று சொல்லிடுவான். அதனாலதான் அவனுடைய உள்வாழ் எலும்பை எடுத்து அவனை மீண்டும் படைக்கிறான். அது இல்லாம அவனால படைக்க முடியும். இருந்தாலும் இவன் வாய் தரக்கூடாதா இல்லையா? அதுக்காக வேண்டிய அல்லாஹ் நினைச்சான், அவனை வாயடைக்க செய்வதற்காகவே இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சரி, அப்போ எப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறது, பூமியிலிருந்து எழுப்பப்படுகிறது சொன்னால், விண்ணிலிருந்து ஒரு மழை பொழிகிறது. ரெண்டு ஊதலுக்கு இடைப்பட்ட காலத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலையை இறக்கி வைக்கிறான். அந்த மழையினால் மனித உடைகள் செடி கொடிகள் முளைப்பது போன்று மண்ணிலிருந்து எழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸிலே இருக்கிறது. ஆக மனிதன் இந்த ரெண்டு ஊதலையும் சந்திக்க இருக்கிறான். எல்லா மனிதர்களும் ரெண்டு ஊதலை கேட்க மாட்டாங்க. முதல் சூர் ஊதுகிற போது யாரெல்லாம் பூமியிலே வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த சூர் ஊதுகிற சத்தத்தை கேட்பார்கள். அப்ப முதல்ல மௌத்தா போனவங்க எல்லாம் பூமியில் இருப்பாங்க. பிறகு இரண்டாவது சூர் ஊத போடுகிற போது எல்லோரும் எழுந்திருப்பார்கள். அந்த சவுண்டை கேட்டுட்டு, இந்த சப்தத்தை கேட்டு எல்லோரும், ஒரு ஒலி அழிக்கிறது, அதே ஒலி அவர்களை எழுப்புகிறது. அல்லாஹ்வினால் ஒரு சவுண்டு போதும், ஒரு சின்ன சப்தத்தினால் அல்லாஹ் உருவாக்க முடியும், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும். அல்லாஹ் அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த கொம்பினுடைய சவுண்டில் மூத்தா போகக்கூடிய அந்த மனித சமூகம் அதே கொம்பினுடைய சவுண்டினால் மீண்டும் உயிர் பெற்று எழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது சொன்னால், இந்த விந்தையை, இந்த வியப்புக்குரிய விஷயத்தை, இந்த ஆச்சரியமான விஷயத்தை நம்மால் சிந்திக்கவே முடியவில்லை. உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு ஒரு சவுண்டு, உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு சவுண்டு, இந்த சவுண்டு இதுவே போதும். உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டாயிற்று. அடுத்து என்ன நடக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.